Hi friends, welcome to Chennai food. அவரக்காயை வச்சு ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான அருமையான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவரக்காய் பொரியல் செய்ய போறோங்க. இந்த அவரக்காய் பொரியல் செய்யறதுக்கு அவரக்காயை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ்லாம் இந்த மாதிரி மெலிசா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு அவரக்காய் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் சைடில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி கட் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவரக்காயை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவரக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அவரைக்காயும் சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அவரைக்காயை நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், காய் இப்போ நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்து விட்டுடலாம். நான் பொரியலுக்கு காஞ்ச மிளகாலாம் கிள்ளி போடலைங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டால் அந்த விதையெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அதை நான் சேர்த்து விட்டுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இடையில ஒரு முறை நீங்கள் திறந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணிலாம் வத்திடுச்சு. காயும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் தண்ணி 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க. அதுவும் காய் அதிகமாக இருந்தால் 1/2 டம்ளர் ஊற்றுங்க, இல்லைனா குறைச்சி ஊற்றுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை சேர்த்து விட்டுடலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தாங்க வச்சுருந்தேன். அந்த வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி இழக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பொடிச்சிக்கோங்க. நீங்கள் தோல் நீக்கிட்டும் பொடிச்சிக்கலாம், இல்லை தோலோட கூட பொடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பொரியலில் தூவி விட்டுறேன். இந்த வேர்க்கடலை பொடி போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் துருவல், நான் 1 பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை பொடியும் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், பொரியல் பார்க்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் பொரியல். நம்ம இப்படி தூக்கி போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. எப்போவுமே நம்ம தேங்காய் போட்டு செய்வோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பொடியும் தேங்காயும் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே வித்தியாசமான முறையில் இந்த அவரைக்காய் பொரியலை நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் ஒரு தடவை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல் ரொம்ப வித்தியாசமாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.